இதற்கு முதல் நடைபெற்ற 2 மனித புதைகுழி அகழ்வானது. அது ஒன்று கிருஷாந்தியுடைய மனித புதைகுழி அகழ்வாக இருக்கட்டும், அல்லது 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச பிரதிநிதிகளின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆவணப்படுத்தல் என்பதும் சரியாக இடம்பெறவில்லை. செய்தி தணிக்கைகள் இருந்தன. அந்த நிலைமையில் இன்று இந்த நிகழ்வு இதற்கான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறது. அதன் முதலாவது விடயமாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது 80 வருடங்களுக்கு மேற்பட்ட சைவ மக்களுடைய பாரம்பரியமாக எரியூட்டுகின்ற சுடலையாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பெயரிலும் அல்லது மிக சிறியவர்கள் இறக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எமது ஜாப்பிலும் பேச்சு வழக்கிலும் கூறி வந்த ஒரே ஒரு விடயம், இப்பொழுது தகனமேடை இருக்கின்ற பகுதிக்கு வடகிழக்காக இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் அவ்வாறான தகனங்கள் இடம்பெறும். வேறு எங்கும் புதைக்கின்ற செயற்பாடு 80 வருடமாக இடம்பெறவில்லை என்பது அரியாலை வாழ்கின்ற பூர்வீகமாக வாழ்கின்ற மூதாதையருக்கும் எமக்கும் தெரிந்தபடியும். ஆனால் 95ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் இந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றிய காலப்பகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை என்னுடைய கையில் இந்த சுடலை ஒப்படைக்கும் வரை முற்றுமுழுதாக இராணுவத்தினுடைய காவலர்கள் நிறைந்த, இராணுவ சோதனை சாவடி நிறைந்த இராணுவ முகாமாகத்தான் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருந்து வந்தது. இந்த நிலைமையில் தான் முதலாவது 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கிருஷாந்தினுடைய படுகொலையை தொடர்ந்து இங்கே 99ஆம் ஆண்டு 6 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 15 உடல்கள் எடுக்கப்பட்டன. அது எடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான சுடலை பகுதி அல்ல. இங்கே உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பிள்ளையார் கோயில் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியிலும், அங்கே மதுர மரம் இருக்கின்ற மதுர மரத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு கேணியில் இருந்து 2 உடல்களும், அதனை விட இந்த உப்பளப்பாட்டியினுடைய பகுதியில் சில உடல்களும், மொத்தமாக 6 புதைகுழிகளில் இருந்து 15 உடல்கள் எடுக்கப்பட்டன. எனவே இந்த மனித புதைகுழி என்பது சரியே இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக இவரை நினைத்துவிட வேண்டாம். இந்த புதைகுழிகள் என்னை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு நீர்வளங்கள் சபையினால் நாயமார்கட்டு பகுதியிலே ஒரு தண்ணீர் தாங்கி தொட்டி அமைக்கின்ற போது சில மனித எச்சங்களை அடையாளப்படுத்தி அவற்றினை எடுத்து நீதவான் நீதிமன்றத்திற்கு அது வழக்காக கொண்டு செல்லப்பட்டு இன்று வரை அந்த வழக்கு இல்லை. அந்த இடம் கூட இந்த செம்மணி மனித புறங்களுடன் தொடர்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். சோமரட்ன ராஜபக்ச இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு இரகசிய இராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைதடியிலிருந்து, மணியந்தோட்டத்திலிருந்து, கொழும்புத்துறையிலிருந்து, அரியாலை புங்கங்குளம் பகுதியிலிருந்து நாயமாடு பகுதி வரை அனைத்து இடங்களிலும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற, சித்திரவதைப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒரு இராணுவ குழு. இது தொடர்பான கண்ணால் கன்ற சாட்சிகளும் அந்த குற்ற சித்திரவதைகளில் இருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பல இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அரியாலை இந்த செம்மணி பகுதியிலே ஒரு பாரிய மனித புதைகுழி கனகர இயந்திரங்களை கொண்டு தோண்டப்பட்டு அதற்கு முன்னால் ஒரு இளைஞன் அம்மனமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கடவுளின் சித்தத்தால் தப்பி பூசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று விடுதலையாகி இந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகின்றார். ஆனால் அவர்கள் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணையை மேற்கொள்கின்ற சிஐடியினரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை. இங்கே சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் என சில தரப்பினர் கூறுகின்றார்கள். மிகவும் தெளிவாக எங்களுடைய கருத்தை நாங்கள் கூற விரும்புகிறேன். 99ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற அகழ்வு என்பது சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையில் தான் இடம்பெற்றது. ஆனால் இன்று அந்த 99ஆம் ஆண்டு வழக்கு இடம்பெற்று 27 ஆண்டுகள் கடந்தும் அந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய வழக்கு இன்றும்
கிடப்பில் போட்டப்பட்ட வழக்காக இருக்கின்றது. அதிலும் மிகவும் குறிப்பாக 15 உடல்களில் 2 இளைஞர்கள் அரியாலை பொன்னம்பலஞ்சந்தியில் இருக்கின்ற இன்று ராணுவத்தினுடைய மூவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற ராணுவ அதிகாரியினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன 2 இளைஞர்கள், அதாவது ராசையா சதீஷ்குமார், மகேந்திரம் பாபு என்ற இளைஞருடைய உடல்கள் இந்த ரோட்டுக்கு அருகில் இருக்கின்ற பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இருந்த சோதனை சாவடியில் இருந்துதான் கண்டெடுக்கப்பட்டு அது அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அந்த 2 வழக்குகள் கூட இன்று கிடப்பில் போடப்பட்ட வழக்காகத்தான் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறோம், இங்கே பல சித்திரவதை முகாம்கள் இருந்தன. அதில் பல முகாம்கள், மிக பிரதான முகாமாக குங்கங்குளத்தில் இருந்த ராணுவத்தினுடைய 3 படைப்பிரிவுகளை கொண்ட ராணுவ முகாம் 7CLA ராணுவத்தினுடைய ரகசிய முகாமாக செயற்பட்டு அங்கு மிக முக்கியமாக தற்போது NDP அலுவலகம் இயங்கிய வீட்டில் தான் சித்திரவதை முகாமாக அந்த காலப்பகுதியில் செயற்பட்டிருந்தது. இதனை விட நீங்கள் ஏனையின் பாதையால் வருகின்ற போது மாம்பழஞ்சந்தி, தபால் கட்டச்சந்தி ஜெயா பில்டிங் சித்திரவதை முகாம், நெடுங்குளஞ்சந்தி ராணுவ முகாம் சித்திர முகாம், பொன்னமலஞ்சந்தியில் இருந்த ராணுவ முகாம் சித்திரவதை முகாம், அதற்கு பின்னால் 26 இடங்களில் ராணுவ புதைகுழி, மனித புதைகுழி இருந்ததாக சோமரட்ன ராஜபக்ச உட்பட 3 அதிகாரிகள் 26 இடங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதில் ஒரு இடம் பொன்னம்பலஞ்சந்தியில் இருக்கின்ற இடம். ஆனால் இதனை விட இந்த அரியாலை கொட்டுக்கிணத்தடி அதுக்கு அருகில் வயலின் நடுவில் இருக்கின்ற நிலப்பகுதி ராணுவத்தினுடைய சித்திர முகாம். யாழ் குடாநாட்டிலே கைது செய்யப்படுகின்ற அதிகமான இளைஞர் யுவதிகளை இந்த வெட்டவெளியில் கொண்டு வரப்பட்டு இந்த சித்திரவதை முகாமில் வைத்து சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கான சான்றுகள் அந்த இடத்தில் இன்றும் இருக்கின்றன, சாட்சியங்களும் இருக்கின்றன. இவற்றையும் அந்த மக்கள் இலங்கையினுடைய நீதித்துறைக்கு வழங்க தயாராக இல்லை. ஒரு பொதுவான சர்வதேசத்தினுடைய விசாரணை மேற்பார்வை மட்டுமல்ல, விசாரணை நடக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் கையளிக்க தயாராக இருக்கின்றோம். கடந்த 26ஆம் தேதி நீதியரசர், நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், இந்த கிரிசாந்தியினுடைய படுகொலை வழக்கு என்பது இந்த அரியாலை நடக்கிற சித்துப்பாத்தி செம்மணி வழக்குடன் தொடர்புபட்டது என தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அத்துடன் சோமரட்ன ராஜபக்ச பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அவர் குற்றவாளி என்ற அடிப்படையில் தான் அந்த பொது மன்னிப்பை கோரியுள்ளார். சோமரட்ன ராஜபக்ச நிரபராதி அல்ல, அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டத்தில் மனித புதைகுழி இருக்கின்றது. புலம்புத்துறை துண்டிச்சந்தியில் இருந்த ராணுவ முகாமில் மனித புதைகுழி இருந்தது. அதனை 2099ஆம் ஆண்டுக்கு முன்னர் பல இடங்களில் அதனை அகற்றி இருக்கின்றார்கள். இந்த அரியாலை சுற்றுப்பாத்தி இந்து மயானத்திலே கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுழி என்பது முதல் தர மனித புதைகுழி, உடல்களை முதல் புதைத்த இடம். ஆனால் ஏற்கனவே இருந்த மனித எச்சங்களை எடுத்து அதை அகற்றி அதை இல்லாதொழிக்கின்ற செயற்பாட்டை செய்த 2ஆம் தர மனித புதைகுழியும் இந்த அரியாலை மண்ணில் இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். காலம் நிச்சயமாக அவற்றை அடையாளப்படுத்தும். எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு சர்வதேச நீதி பெருமாக இருந்தால் அனைத்து சாட்சியங்களையும் அனைத்து சம்பவங்களையும் கொடுப்பதற்கு இந்த அரியாலை வாழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் உங்களது கையில் உள்ள உரிமை பந்தங்களை உங்களுக்கு அருகில் உள்ள தீச்சட்டிகளில் ஏற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Oh,
அனைவருக்கும் ஒரு தயவான வேண்டுகோள். ஊடகவியலாளர்கள் தவிர்ந்த மற்ற அனைவரும் வீதியின் அந்த பக்கத்திற்கு சென்று இந்த உரிமை பந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு